2026 குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குமா? இது 2026 தான் வணங்கணும்லாம் இல்லைங்க. எப்போதுமே நமக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, போய் வணங்குவதற்கான நேரம் இல்லை. கால சூழ்நிலைகள், கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க. கால சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க உள்ளூருக்குள்ளே இருப்பாங்க. அப்போல்லாம் குலதெய்வம் எல்லாருக்கும் ரொம்ப சுலபம். ஒரே ஊரில் இருப்பாங்க, பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அங்கே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், வாழ்கிறது ஒரு இடம்னு இருக்கும்போது நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அங்கே குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு கூட மனசு இல்லாமல் போயிடுது, வாய்ப்புகளும் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த காலகட்டங்கள் 2026 குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு யார் யார் எவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாமா? பொதுவாக மேஷத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் தான் வணங்கணும், நீங்கள் தான் பலமாக பிடிச்சிக்கணும். நான் உனக்கு அருள் தர ரெடியாக இருக்கேன்னு அங்கே தெய்வம் ரெடியாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் போய் பெறுவதற்கு நீங்கள் முன் வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரிஷபத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படிங்க இருக்க போகுது? இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு 65% பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் போய் வணங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் ரிஷப ராசிக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்க குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக கட்டாயம் முயற்சி பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை பலமாக, ஜென்ரலாகவே ரிஷப லக்னம், ரிஷப ராசி அட்சய லக்னமாக போகும்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயல்பாகவே அவங்களுக்கு வரும். அவங்க போய் தான் கும்பிடணும்னு கிடையாதுங்க. நீங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லுங்கள், பேரை சொன்னாலே உங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் நிற்கும். ஆனால் பேரை சொல்லணும், அதுதான் முக்கியம். அதனால் முயற்சி பண்ணுங்கள்.